இந்த வீடியோவில் மீல் மேக்கர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகா, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் எண்ணெயில். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்க போகிறேன். இது எல்லாமே நான் 1 கிளாஸ் அரிசிக்கு தாங்க சொல்கிறேன். நான் எடுத்துருக்க அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி தான், புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி 1 கப்பு மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பட்டாணி ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி தாங்க இது. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுறேன். நான் 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அரிசியை ஊற வச்சேன். ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா குக்கர் லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் அடங்கிடுச்சிங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா பலப்பலன்னு வந்திருக்கு ரைஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.